நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். வேணால் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வாட்ஸ்அப்பில் அதுவும் குரூப்பில் வந்து ஒரு மெம்பராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய பதிவுகளை வந்து ஏற்றுறீங்க. அதில் சில பிடிக்காத கருத்துக்கள் கூட நீங்கள் அந்த குரூப்பில் பதிவிடுறீங்க. அட்மின் பார்த்துட்டு அதை அவர் டெலிட் பண்ண முயற்சி பண்ணுறாரு. பட் அவரால் முடியலை. யார் வந்து பதிவேற்றினாங்களோ அவங்க மட்டும்தான் டெலிட் பண்ண முடியும். பட் இப்போ கதை வேற. யார் அந்த பதிவை போட்டாங்களோ அவங்க மட்டும் இல்லை, அந்த குரூப்போட அட்மின் இருக்கார்ல, அவராலையும் அதை டெலிட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு செட்டப்பை வாட்ஸ்அப்பில் அறிமுகப்படுத்திட்டாங்க. வேணா நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பை அப்டேட் கொடுத்துட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் அதை பண்ணுங்க. நண்பர்களே, வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் எந்த ஒரு செட்டிங்கையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வாட்ஸ்அப்பை ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோரில் போயிட்டு அப்டேட் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், வாட்ஸ்அப்பை டேரெக்டாக ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணிட்டேன். நான் ஒரு குரூப் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். அந்த குரூப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் நான் ஒரு மெசேஜை டெலிட் பண்ணுறேன். நான் தான் அட்மின், நான் டெலிட் பண்ணுறேன். பாருங்க, நான் போடலை அந்த மெசேஜ், அந்த குரூப்பில் உள்ள ஒரு மெம்பர் வந்து போட்டிருக்காரு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு குரூப் அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், என்னுடைய குரூப் அக்கௌண்ட்ல ஒருத்தர் மெசேஜ் பண்ணிருக்காரு. அந்த மெசேஜை நான் டெலிட் பண்ண போறேன். இந்த மாதிரி லாங் பிரஸ் அண்ட் ஹோல்ட், டாப்ல பாத்தீங்கன்னா டெலிட் பட்டன் இருக்கு, அதை நான் டேப் பண்றேன். அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் வருது பாத்தீங்கன்னா சென்டர்ல, டெலிட் மெசேஜ் ஃப்ரம் மொபைல் நம்பர் இதுல டிஸ்ப்ளே இருக்கு, நேம் டிஸ்ப்ளே ஆகும். டெலிட் ஃபார் எவ்ரிஒன், டெலிட் ஃபார் மீ, கேன்சல். ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களுடைய குரூப் அக்கௌண்ட்ல நீங்க பார்க்கலாம். நீங்க ஒரு அட்மினா இருந்தா மட்டும்தான் பார்க்க முடியும், சரிங்களா? இல்லைன்னா பார்க்க முடியாது, பண்ணவும் முடியாது. பண்ண முடியாதுன்னா மற்றவங்களுடைய மெசேஜை நீங்க டெலிட் பண்ண முடியாது, அதுவும் குரூப் அக்கௌண்ட்ல. இன்னொரு குரூப் அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்றேன். இப்போ ஒரு மெசேஜ் நான் வந்து பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்றேன். டாப்ல பாத்தீங்கன்னா டெலிட் பட்டன், இதுல பாத்தீங்கன்னா டெலிட் ஃபார் மீ அப்படிங்கிற மட்டும் தான் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஏன்னா நான் வந்து அட்மின் இல்ல, வேற யாரோ ஒரு அட்மின், என்னுடைய அக்கௌண்ட்ல மட்டும் தான் இதை டெலிட் பண்ண முடியும். சோ முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் வித்தியாசம் இருக்கா? அட்மின் மட்டும் தான் டெலிட் பண்ணலாம். சோ இந்த வீடியோல நீங்க கவனிச்சது கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அட்மினா இருந்தா எப்படி இருக்கும், அட்மினா இல்லனா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் வேறுபடுத்தி காட்டிருக்கேன். உங்களுடைய கருத்துக்களை நான் கீழே வரவேற்கிறேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. சோ இந்த வீடியோல காமிச்சது அருமையான செட்டிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மட்டும் மறக்காம கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோ கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்துல ஒரு பெல் ஐகான், பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க.